everyone, welcome back to my channel. இன்னைக்கு ஈஸி டெசர்ட் சீரீஸ்ல வீட்லயே இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப சாஃப்டான ராகி கப் கேக் செஞ்சிருக்கேன். குயிக் அண்ட் ஈஸி ரெசிபிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப ஸ்பாஞ்சியான ராகி கப் கேக் செய்யலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணா நல்லா ப்ராப்பரா மிக்ஸ் ஆகும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். மில்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நாட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நாட்டு சர்க்கரை கரைஞ்சாச்சு. இப்போ 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொக்கோ பவுடர் ஆட் பண்றேன். கொக்கோ பவுடர் இல்லைனாலும் நீங்க அப்படியேவும் செய்யலாம், அப்படியேவும் நல்லா தான் வரும். கொக்கோ பவுடர் இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இட்லி செய்யறதுக்கு டெய்லி யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த பேக்கிங் சோடா தான். 1 கப் ராகி, ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்லோவா மிக்ஸ் பண்ணலாம். இந்த கேக் நம்ம வீட்லயே இருக்கிற பொருள் வச்சு தான் செய்யறோம். ஸோ ரொம்ப சாஃப்டாகவும் வரும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஃபாஸ்டா மிக்ஸ் பண்ணாம ஸ்லோவா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ்லயே நம்ம ரொம்ப சீக்கிரமாவே பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இப்போ கப் கேக் மோல்ட்ல செய்யறதால நான் கப் ரெடி பண்ணிக்கிறேன். கப் கேக் மோல்டு இல்லைன்னா நீங்க இட்லி பாத்திரத்துல நெய் தடவி பேட்டர் போர் பண்ணி செஞ்சீங்கனாலும் ரொம்ப சாஃப்டா வரும். இப்போ நான் கப் கேக் மோல்ட்ல நெய் தடவிக்கிறேன். நெய் நல்லா கிரீஸ் பண்ணிட்டு பேட்டர் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மோல்ட்ல போர் பண்ணிக்கிறேன். பாதி அளவுக்கு போர் பண்ணிக்கோங்க. அப்போதான் உப்பி வரும்போது கேக் கரெக்டா ப்ராப்பர் ஷேப்ல வரும். கப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டீம் பண்ணலாம். நான் ஸ்டீமர்ல செய்யறேன். ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி பாத்திரத்திலேயே இந்த மாதிரி வச்சு கூட செஞ்சுக்கலாம். ஸ்டீமர்ல 1 கப் தண்ணி சூடு பண்ணிட்டு கப்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன். இப்போ 20 மினிட்ஸ் இது ஸ்டீம் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லயே ஸ்டீம் ஆகட்டும். சேம் நம்ம இட்லி எப்படி செய்யறோமோ அதே ப்ராசஸ் தான். 20 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி நைஃப் வச்சு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக வெந்திருக்கு. ஸோ இப்போ நான் மேலே டாப்பிங்ஸ்க்காக டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேன். சாக்லேட் மேலே டாப்பிங்ஸ் வைக்கிறது ஆப்ஷனல் தான். டாப்பிங்ஸ் வைக்கலனாலுமே நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் சாக்லேட் கரையிறதுக்காக நான் கொஞ்ச நேரம் ஸ்டீம் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே ஸ்டீம் பண்ணிக்கிறேன். ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சு ராகி கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மோல்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்க அதே மாதிரி இட்லி பாத்திரத்துல செஞ்சா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஸ்பூன்ல கேக்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட மோல்ட்ல ஒட்டாம ப்ராப்பரா வெந்திருக்கு. ராகி கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. வீட்ல இருக்க பொருள் வச்சு நீங்களும் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஹெல்த்தியான ராகி கப் கேக் உங்க கிட்ஸ்க்கு கொடுக்கலாம். அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ப்ரௌனி மாதிரியே இருக்கும், சாக்லேட் கப் கேக் மாதிரியும் ஃபீல் ஆகும். இது எவ்வளோ சாஃப்டா வந்திருக்குன்னு பாருங்க. இது ரொம்ப குவிக்காவும் செஞ்சிடலாம். ஸோ குவிக் அண்ட் ஈஸி ரெசிபிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி 3 வீடியோஸ் வரும். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Pavi Easy Recipes.